இன்றைக்கி அப்பாவோட 51st பர்த்டே. ஸோ அதுக்காக நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி நடுப்பழனி மரகத தண்டாயுதபாணி முருகர் கோவிலுக்கு தான் போக போகிறோம். இங்கே இருக்க முருகர் ரொம்பவே விசேஷமானவர். நான் தம்ப்நெயிலில் போட்டிருந்த பெரிய முருகர் சிலை இங்கே தான் இருக்குது. அந்த முருகர் சிலையை பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ஸுமே கிடைக்கும். இந்த கோவிலுக்கு நாங்கள் அடிக்கடி போகிறது வழக்கம். இந்த கோவில் அச்சரப்பாக்கமில் இருக்குது. இந்த கோவில் மதியம் 12:30 மணிக்கு நட சாத்திடுவாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மணி 10:45 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வேகமாக அப்பா வண்டி ஓட்டிகிட்டு வந்தார். நல்ல வழியாக கோவில் நட சாத்தலை, திறந்துதான் இருந்துச்சு. நாங்கள் அங்கே ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் மணி 11:45 ஆயிடுச்சு. பயங்கர வெயில், தரையில் கால் வைக்கவே முடியல, ரொம்ப சூடாக இருந்துச்சு. பிரணியாலையும் நடக்க முடியல, ஈவன் என்னாலையுமே நடக்க முடியல, ரொம்ப சூடு. வேகமாக நடந்து படி ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கே முருகர் மலை மேலே தான் இருப்பார். படிக்கட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 படிக்கட்டுக்குள்ளே தான் இருக்கும். வெயில் இல்லைன்னா இந்த படிக்கட்டெல்லாம் வித்தின் ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே ஈஸியாக ஏறிடலாம். வெயிலுங்கிறதுனால கொஞ்சம் நின்று பார்த்து ஏற வேண்டியதாக இருந்துச்சு. இந்த கோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பெரிய முருகரும் இந்த கோவிலை சுற்றி இருக்க அழகான சிலைங்களும் தான். ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு சிலையுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். அவ்வளோதான். இந்த கொஞ்சம் படி ஏறிட்டோன்னா நம்ம சாமியை பார்த்துடலாம். இங்கேயும் பாருங்கள் சிலையெல்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. நான் முடிஞ்ச அளவுக்கு கோவிலை சுற்றி இருக்க சிலைங்களையெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அம்மா சாமிக்கு விளக்கேற்றிட்டு இருந்தாங்க. கோவில் பிரகாரத்துக்கு வெளியில் இந்த அறுபடை வீடுலேயும் முருகர் எப்படியெல்லாம் இருப்பாரோ அதே மாதிரியே சிலை செதுக்கி வச்சுருக்காங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். நான் அறுபடை வீடில் ஒன்று கூட இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. என்ன மாதிரியே இது வரைக்கும் ஒரு அறுபடை வீடு கூட பார்க்காதவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 6மே பார்த்தவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே முருகர் கோயில்லையும் துலாபாரம் வச்சுருக்காங்க. ஸோ வேண்டுதல் வச்சுருக்கிறவங்க இங்கே வந்து துலாபாரம் செலுத்திக்கலாம். சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் விளக்கேற்றிட்டு கோவிலை சுற்றிட்டு வந்தாச்சு. ஹியர் கம்ஸ் த ஹீரோ. அந்த பெரிய முருகர் இங்கே தான் இருக்கார். நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே மேலேருந்து பார்க்கும்போது முருகரோட பின்பக்கம் தான் தெரியும். அதுவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த முருகர் கோவிலுக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைமாவது வந்து பார்த்துட்டு போங்க. இந்த முருகரை பார்த்தோம்னா நமக்கு அவ்வளோ ஒரு பியோர் டிவைன் வைப்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வைப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கோவிலை சுற்றிட்டு கீழே இறங்கிட்டு நான் அதுக்கப்புறமா இந்த முருகரோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும்னு காட்டுறேன். இன்றைக்கி நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் நான் மீஷோலேருந்து வாங்கினது. ஆக்சுவலாக இது மெட்டீரியல் மட்டும்தான் கிடைக்கும். மெட்டீரியல் வாங்கி நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே மேலேயே சிவன் சன்னதியும் இருக்குது. அந்த குட்டி படிக்கட்டு காமிச்சல, ஸோ அது இறங்கி வந்தோம்னா சிவன் அங்கே இருக்கார். ஸோ அவரையும் பார்த்து கும்பிட்டுட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோம். இறங்கும் போதும் ஆஸ் யூஷுவல் பயங்கர சூடு, சுத்தமாக முடியல. பாப்பாவை என்னால் தூக்கவும் முடியல. நான் என் தங்கச்சிட்ட கொடுத்துட்டேன். அவள் தான் தூக்கிட்டு கடகடன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டா. கீழே இறங்கி வந்ததும் அங்கவே ஒரு அம்மனும் இருக்காங்க. ஸோ அவங்களையும் கும்பிட்டாச்சு. இங்கே அம்மன் நவகிரகம் எல்லாம் சுற்றலான்னு பார்த்தா ஒன்றும் வேலைக்காகிற மாதிரி தெரியல. கால் தரையில் கீழே வைக்கவே முடியல. ஸோ ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு வெளியிலையும் வந்துட்டோம். இங்கே இருக்க எல்லாத்தையும் மோஸ்ட்லி நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போது பின்பக்கம் இருக்க அந்த பெரிய முருகரை நம்ம பார்க்க போகலாம். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை நீங்கள் ஃபோனில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா அப்படியே திகச்சு போய் நின்றுடுவீங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த முருகரை பார்க்கும்போது அப்படி தான் நின்னேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம யூஸ்வலாகவே முருகரை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். எனக்கு அது நிறைய டைம் ஃபீல் ஆகியிருக்கு. எனக்கு கரெக்டாக வார்த்தையால் சொல்ல தெரியலை. இந்த முருகரை பார்க்கும்போது எனக்கு எப்படி எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னு. உங்களுக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான முருகரை பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு போங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்.
இங்கே ஏதோ கட்டட வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ படி ஏறுறவங்க அப்படியே கையோட ஒரு 2 செங்கலையும் எடுத்துகிட்டு போய் வச்சுடுங்கன்னு சொன்னாங்க. எங்களால் படி இப்போதைக்கு ஏற முடியாது. ஏன்னா பயங்கர சூடாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் மேலே ஏறி பார்க்கல. கீழே இருந்து கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு போகலான்றதுக்காக எங்களோட ஆல் டைம் ஃபேவரட் மனோஜ் பவன் தான் போயிருந்தோம். இங்கே ஃபஸ்ட்டு மாமண்டூரில் ஒரு பிரான்ச்சும் அச்சிரப்பாக்கமில் ஒரு பிரான்ச்சும் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நியர்பையில் ஏதாவது மனோஜ் பவன் அவுட்லெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட மீல்ஸ், டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ஸ்வீட்ஸ்னால் உயிர். நான் எங்கே போனாலும் அங்கே ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா கையோடு அதை வாங்கிட்டு வந்துடுவேன். நான் லாஸ்ட் டைம் மனோஜ் பவன் போயிருந்தப்போ கவுனி அரிசியில் கருப்பட்டி வச்சு ஒரு ஹல்வா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை நான் லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த டைம் நான் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக எந்த ஸ்வீட்டும் இல்லை, யூஸ்வலாக இருக்கிறது தான் இருந்துச்சு. ஸோ அதை எதுவும் நான் டச் பண்ணலை. நேராக சாப்பிட போயாச்சு. வழக்கமாக நான் மீல்ஸ் சாப்பிட்ற ஆள் இல்லை. ஆனால் இவங்களோட பருப்பு பொடிக்காகவே நான் மீல்ஸ் கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் லாஸ்ட் டைம் அந்த பருப்பு பொடி இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் இந்த டைம் மீல்ஸ் ஆர்டர் பண்ணலை. இந்த மனோஜ் பவன் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இந்த பிரான்ச் நான் இதுவரை வந்ததே கிடையாது. சூப்பரான வியூ. வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கு வசதியாக நல்ல ஒரு கார்னர் டேபிளாக பார்த்து பிடிச்சாச்சு. இன்றைக்கி நான் மீல்ஸ் ஆர்டர் பண்ணலை. அதுக்கு பதிலாக ஹனி சில்லி பன்னீர், பிசிபிலாபாத் அண்ட் வெஜ் ஃப்ரைட் ரைஸ், அவங்களோட சிக்னேச்சர் NH45 காம்போ ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்பாவும் அம்மாவும் வழக்கம் போல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. ரொம்ப நாள் கழித்து நான் இன்றைக்கி தான் ஒரு vlog எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் அது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பாய்.